நிச்சயமா, இதோ உங்களுக்கான இயற்கையான உரையாடல் பாணியிலான தமிழ் மொழிபெயர்ப்பு. 2026 மார்ச் 20ஆம் தேதி இந்தியால வானிலை திடீர்னு மாறிப்போச்சு. டெல்லி, என்சிஆர் உட்பட நாடு முழுக்க 19 மாநிலங்கள்ல புயல், சூறாவளி, ஆலங்கட்டி மழைக்கு அலர்ட் கொடுத்திருக்காங்க. தேசிய தலைநகர் டெல்லியில வெள்ளிக்கிழமை காலையில இருந்தே இடி மின்னலோட மிதமான மழை பெய்துட்டு இருக்கு. இதனால பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி டெல்லி என்சிஆர்க்கு எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கு. இதுல நாள் முழுக்க மிதமான மழையும் இடியோட கூடிய புயல் காற்றும் மின்னல் தாக்கும் அபாயமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல மணிக்கு 30ல இருந்து 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்று வீசலாம். இது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. டெல்லியோட அதிகபட்ச வெப்பநிலை 25ல இருந்து 27 டிகிரி செல்சியஸ்க்கு இடையிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 15ல இருந்து 17 டிகிரி செல்சியஸ்க்கு இடையிலும் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாசமில்லாத மழையால அதிகரிச்சிட்டு இருந்த வெயிலுக்கு உடனடி நிவாரணம் கிடைச்சிருக்கு. ஆனா பல பகுதிகள்ல தண்ணீர் தேங்கியும் போக்குவரத்து இடையூறுகளும் ஏற்பட்டிருக்கு. மார்ச் 2026ல டெல்லியில பெய்த மழை கடந்த 3 வருஷ சாதனையை முறியடிச்சிருக்கு. இந்த மாசத்துல பதிவான அதிகபட்ச மழை இதுதான். வட இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல கூட வானிலை நிலைமை கொஞ்சம் மோசமாதான் இருக்கு. ஐஎம்டி சொல்றபடி பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், மேற்கு மற்றும் கிழக்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல மார்ச் 20ஆம் தேதி மிதமான மழையில இருந்து கனமழை வரை வாய்ப்பு இருக்கு. இந்த பகுதிகள்ல இடி மின்னலோட மணிக்கு 70ல இருந்து 85 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசலாம். பல இடங்கள்ல ஆங்காங்கே ஆலங்கட்டி மழையும் வரலாம்னு சொல்றாங்க. குறிப்பா இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், அப்புறம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல. இந்த வானிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வடக்கு பாகிஸ்தான் அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஜம்மு காஷ்மீர் மேல ஆக்டிவா இருக்கிற வலுவான ஒரு மேற்கு திசை காற்றழுத்த தாழ்வு நிலைதான். இந்த சிஸ்டம் மத்திய தரைக்கடல் பகுதியில இருந்து கிளம்பி மேற்கு ஆசியா அப்புறம் பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதனால இமயமலை பகுதிகள்ல ஈரப்பதமான காற்று வந்து சேர்ந்திருக்கு. இந்த மேற்கு திசை காற்றழுத்த தாழ்வு நிலை மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் ஆக்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட தாக்கத்தால அடுத்த 2 நாள்ல பகல், இரவு நேர வெப்பநிலையில 3ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையலாம். கிழக்கு மற்றும் மத்திய இந்திய மாநிலங்கள்லயும் புயல், மழைன்னு அதோட ஆதிக்கம் தொடர்ந்துட்டுதான் இருக்கு. பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம்னு இந்த மாநிலங்கள்ல இடி மின்னலோட கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு. ஐஎம்டி பீகாருக்கு மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அங்க 1 மணி நேரத்துக்கு 50ல இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசலாம். அதுமட்டுமில்லாம ஜார்க்கண்ட்லயும் கங்கை சமவெளி பகுதிகள்ல இருக்க மேற்கு வங்கத்திலையும் மார்ச் 20-21 தேதிகள்ல 1 மணி நேரத்துக்கு 60ல இருந்து 70 கிலோமீட்டர் வேகத்துல சில நேரங்கள்ல 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட பலத்த சூறாவளி காற்று வீசறதுக்கு ரொம்பவே வாய்ப்பிருக்கு. சத்தீஸ்கர்லயும் மார்ச் 20ஆம் தேதி சில இடங்கள்ல 1 மணி நேரத்துக்கு 50ல இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல அதிகபட்சமா 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சூறாவளி காற்று வீசலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி திடீர்னு காலநிலை மாறுறதுக்கு இன்னொரு காரணம் தெற்குல இருந்து மத்திய இந்தியா வரைக்கும் உருவான ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் ஒரு புயல் அமைப்பும்தான். வங்கக்கடல்ல இருந்து வர்றா சூடான ஈரப்பதமான காற்று வடக்குல இருந்து வர்றா குளிர்ந்த வறண்ட காத்தோட மோதிக்கிட்டு இருக்கு. இதனால இந்த பகுதிகள்ல காலநிலை ரொம்பவே நிலையற்றதா இருக்கு. தென்னிந்தியாவோட சில பகுதிகளிலும் வானிலை மாறியிருக்கு. கேரளா, தமிழ்நாட்டோட சில மாவட்டங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாலையும் இடி மின்னலோட மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. மலைப்பகுதிகளை பத்தி பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்டோட உயரமான சிகரங்கள்ல பனிப்பொழிவு தொடர்ந்து இருக்கும். இதனால அந்த பகுதிகள்ல குளிர்ச்சியா இருக்கும். இந்த திடீர் மழை ஆலங்கட்டி மழை விவசாயிகளுக்கு பெரிய கவலையை கொடுத்திருக்கு. குறிப்பா ரபி பயிர்கள் அறுவடைக்கு தயாரா இருக்கிற பகுதிகள்ல இது பெரிய சவாலா இருக்கு. கோதுமை, கடுகு, கொண்டைக்கடலை மாதிரி பயிர்களுக்கு பெரிய அளவுல சேதம் ஏற்படலாம்னு பயம் இருக்கு. ஐஎம்டி விவசாயிகளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க பயிர்களை பாதுகாப்பா வச்சுக்க தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. திடீர்னு மாறின இந்த வானிலையால பகல் நேர வெப்பநிலை நல்லா குறைஞ்சிருக்கு. இதனால மார்ச் மாசம் ஆரம்பத்துல இருந்த வெயில்ல இருந்து மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாறி மாறி வரும் வானிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி பல மாநிலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கைகள் மூலமா மக்களை உஷாரா இருக்க சொல்லியிருக்காங்க. டெல்லி, என்சிஆர் பகுதிகள்ல மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு.
அதே சமயம் மகாராஷ்டிராவோட சில பகுதிகள்ல ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ஐஎம்டி யோட கணிப்புப்படி அடுத்த சில நாட்களுக்கு நாட்டோட பல பகுதிகள்ல இடி, மின்னல், பலத்த காத்து வீசுறதோட லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கு. மார்ச் 21ஆம் தேதி டெல்லி, என்சிஆர் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட இருக்கும். அதே சமயம் மார்ச் 22ல இருந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கம்மியாகலாம். கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வானிலை ஆய்வு மையம் வழக்கமா ஆரம்பிக்கிறதை விட முன்னாடியே முன் பருவமழை நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பொதுவா மார்ச் மாசம் கடைசியில தான் ஆரம்பிக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் மாசம் இந்தியால எதிர்பாராத காலநிலை மாற்றங்களுக்கு பேர் போன மாசமா இருக்கும். ஒரு பக்கம் வெயில்ல இருந்து மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கும் சாதாரண மக்களோட வாழ்க்கைக்கும் சில சவால்களையும் கொடுத்திருக்கு.